ராகவராரன் சார், நீங்க அரசியலுக்கு வரலாமா? வேண்டாமான்னு புலம்பாதீங்க சார். கண்டிப்பா நீங்க அரசியலுக்கு வரணும் சார். உங்கள மாரி ஒரு நல்ல மனிதர் அரசியலுக்கு வேணும் சார். திரைத்துறையில எம்ஜிஆர் அவர்கள், விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா, நீங்களும் சூர்யா சார், அஜித் சார் மாரி நல்ல மனிதர்கள் தான் சார். தன்னுடைய ரசிகர்களுக்கும், மக்களும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தான் சார். அதுல நீங்களும் ஒருத்தர். தயவு செஞ்சு நீங்க அரசியலுக்கு வாங்க சார். உங்கள மாரி நல்லவரோட குரல் கண்டிப்பா சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். ஜாதி, மதம் எதுவுமே பார்க்காம நீங்க செஞ்சிருக்கீங்க சார். எல்லா நல்லதும் செஞ்சிருக்கீங்க. அந்த நல்லதே உங்கள கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் சார். ஆனா தயவு செஞ்சு கூட்டணி மட்டும் சேர்ந்துறாதீங்க சார். ஏன்னா மக்களெல்லாம் ஓட்டு போட்டுட்டு கதறு கதறுன்னு கதறுறாங்க. ஏன் ஓட்டு போட்டோம்? அப்படி என்ன பலன் அடைஞ்சோன்னு மக்கள் எல்லாம் கதறத நீங்களே யூடியூப் செய்தி சேனல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்கள் எல்லாம் கோவப்படுறதையும், பேசுறதையும் நீங்களும் கேட்டிருப்பீங்க. தயவு செஞ்சு கூட்டணி மட்டும் வேண்டாம் சார். நீங்க தனியா வாங்க சார். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஜெயிச்சா மட்டும் தான் சார் நல்லதுக்கு காலம் இருக்குன்னு நம்ப முடியும். உங்கள பார்த்து தான் எல்லாரும் சின்ன சின்ன உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எங்கனால முடிஞ்ச சின்ன உதவி நோட்டு புத்தகம் வாங்கி தர்றது, சாப்பாடு வாங்கி தர்றது, 1000 பேர் 1000 கேள்விகள், குறைகள் சொன்னாலும் நம்மனால முடிஞ்ச உதவிய செய்யணும் அப்படிங்கிறது உங்கள மாதிரியும் விஜயகாந்த் சார் மாரி ஆட்கள பார்த்து தான் சார் நாங்களும் கத்துக்கிட்டோம். அவங்க தயவு செய்து நீங்க அரசியலுக்கு வரணும் சார். கண்டிப்பா வரணும் சார். சட்டமன்றத்துல உங்கள மாரி ஒரு நல்லவர் குரல் ஒலிக்கணும். ஆனா தயவு செஞ்சு கூட்டணி மட்டும் சேர்த்துறாதீங்க சார். நீங்க வாங்க. கண்டிப்பா மக்கள் உங்கள ஜெயிக்க வைப்பாங்க சார். நீங்க எந்த தொகுதியில் நின்னாலும் மக்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சார். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ரீல்ஸும், வீடியோக்களும் மட்டுமே வச்சு ஜெயிச்சிட்டதா சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் காரணமான்னு மக்களுக்கு உண்மையிலேயே தெரியலையா? இல்ல எனக்கு தெரியலையான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சார். நல்லதுக்கு கண்டிப்பா ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கு சார். அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க அரசியலுக்கு வாங்க. உங்களுக்கு ரீல்ஸும் தேவையில்ல, வீடியோவும் தேவையில்ல சார். நீங்க செஞ்ச நல்லது போதும். நீங்க செஞ்ச நல்லதே உங்கள ஜெயிக்க வைக்கும் சார். அதனால தயவு செய்து கூட்டணி எதுவும் சேராம, நீங்க தனியா நில்லுங்க. உங்கனால ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிச்சா மட்டும் தான் சார் நல்லது காலம் இருக்குன்னு நாங்களும் நம்புவோம். மக்கள் செய்வாங்க.